வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகள் 15ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம். திமுக கூட்டணி நடத்தும் ஆர்ப்பாட்டத்திற்கு எஸ்டிபிஐ ஆதரவு. கரூர் சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணை. இன்று மாலை டெல்லி செல்கிறார் தவேக தலைவர் விஜய். தமிழ்நாடு வளர்ச்சிக்கு நிதி வழங்குவதில் ஒன்றிய அரசு தொடர்ந்து வஞ்சகம். பாஜக செயல்பாடுகளை மக்களிடம் கொண்டு செல்ல போவதாக துரை வைகோ பேட்டி. தவேக சார்பாக வரும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை மட்டுமே தொண்டர்கள் பின்பற்றவும் தவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அறிவிப்பு. எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக நாடு முழுவதும் மின்சார அடுப்புகளை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இஸ்ரேல் மீதும் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனைத் தொடர்ந்து மேற்காசிய நாடுகளில் போர் நடைபெற்று வருகிறது. போர் நடவடிக்கையாக ஹார்முஸ் ஜலசந்தியை முடக்கியுள்ளது. இதனால் இந்தியா போன்ற நாடுகளுக்கு வளைகுடா நாடுகளில் இருந்து கிடைக்கக்கூடிய கச்சா எண்ணெய், எரிவாயு உள்ளிட்ட பொருட்கள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மத்திய அரசு வீட்டு உபயோக சமையல் எரிவாயு விலையை 60 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் 2 சிலிண்டர் முன்பதிவுகளுக்கு இடையே 21 நாட்கள் இடைவெளி இருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் அத்தியாவசிய அடிப்படையில் கல்வி மற்றும் மருத்துவ நிலையங்களுக்கு முதலில் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக நாடு முழுவதும் மின்சார அடுப்புகளை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனை அடுத்து பிளிங்கிட், இன்ஸ்டாமார்ட் மற்றும் செப்டோ போன்ற ஆன்லைன் செயலிகளில் மின்சார அடுப்புகள் அனைத்தும் விற்று தீர்ந்தன. தேர்தல் நெருங்குவதை முன்னிட்டு திமுக சார்பில் தேர்தல் அறிக்கை இறுதி செய்வதற்கான ஆலோசனை கூட்டம் தொடங்கியது. சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதை முன்னிட்டு சட்டமன்ற தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கை இறுதி செய்வதற்கான ஆலோசனை கூட்டம் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் அமைக்கப்பட்ட குழு அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை தொடங்கியுள்ளது. துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் அமைச்சர்கள் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், டிஆர்பி ராஜா, கோவி செழியன், எம் அப்துல்லா, டிகேஎஸ் இளங்கோவன் உள்ளிட்ட 12 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு அண்ணா அறிவாலயத்தில் தேர்தல் அறிக்கை இறுதி செய்து இது தொடர்பான ஆலோசனை நடந்து வருகிறது. திமுக தேர்தல் அறிக்கை குழு பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று பரிந்துரைகள் பெறப்பட்ட பின்னரே இந்த அறிக்கை தயார் செய்யப்படுகிறது. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் 15ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக அரசின் தவறான வெளியுறவு கொள்கையினாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததன் விளைவாகவும் நாடு முழுவதும் சமையல் கேஸ் சிலிண்டருக்கும் வணிக ரீதியிலான கேஸ் சிலிண்டருக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டு மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். உணவகங்கள், வணிக நிறுவனங்கள் சரிவர இயங்க முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு கடுமையான பாதிப்பை சந்திக்கும் என்பதால் ஒன்றிய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து நிலைமையை சரி செய்ய வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதம் வாயிலாக வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வரும் ஒன்றிய பாஜக அரசையும் அதன் அடிமை கூட்டணியையும் கண்டித்து வரும் மார்ச் 15ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களிலும் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு தேவையான நிதியை ஒன்றிய அரசு தொடர்ந்து நிராகரித்து வந்துள்ளதாக மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து அவர் தேர்தல் பரப்புரையின் போது பாஜக அரசு செய்த தவறுகளை மக்களிடம் கொண்டு செல்ல போவதாக கூறினார். பல பேர் பல கருத்துக்களை சொல்றாங்க. எது உண்மை எது பொய்ங்கிறது உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள், ஊடகவியாளர்கள் அதான் நீங்க ஜனங்களுக்கு கொண்டு போகணும். அவர் இப்படி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரா? நீங்க கேட்க வேண்டிய கேள்வி எங்கிட்ட 2 இடத்துல. ஒன்று நம்முடைய சகோதரர் ஆதவ கிட்ட கேட்கணும். இன்னொன்று இல்லைன்னா நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார்கிட்டே நீங்க கேட்கணும். அவங்க 2 பேருக்கு தான் உண்மை தெரியும். இவர் சொல்லியிருக்கிறார், அது பதில் சொல்ல வேண்டிய ரஜினி சார். இதுல நான் என்ன ஒன்றும் சொல்ல முடியாது. எதுவாக இருந்தாலும் இந்த வரும் தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடையுங்கிற நம்பிக்கையோட இருக்கு. இல்ல தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏற்கனவே நான்
அறிவிச்ச மாதிரி, நாங்கள் எங்கள் இயக்கத்தில் அறிவிச்ச மாதிரி 4 தொகுதிகள் ஒதுக்கி இருக்கிறாங்க. எந்தெந்த தொகுதியிலுங்கிறது மற்ற இயக்கங்களோட அந்த எண்ணிக்கை முடிவு செய்யப்பட்டு அதுக்கப்புறம் தான் அது எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த இயக்கங்களுக்கு பேசுவாங்க. இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்தெந்த தொகுதிகளை நாங்களும் சொல்லலை, அவங்களும் அது சொல்லலை. அடுத்து பிற இயக்கங்கள், நீங்கள் இப்போ நிறைய இயக்கங்கள் இந்த கூட்டணியில் சேர்ந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு இயக்கத்துக்கும் எவ்வளவு தொகுதிகள் முடிவு செய்யப்பட்டு அதற்கு பிறகு உடன்பாடு ஏற்பட்ட பிறகு அந்தந்த இயக்கங்களுக்கு எந்தெந்த தொகுதிங்கிறது முடிவு தெரிவிக்கப்படும். நீங்கள் உங்களுடைய பத்திரிகைகளுக்கு கண்டிப்பாக நான் தெரிஞ்சுப்பட்ட சொல்கிறேன். நீங்கள் தேர்தல் அறிவிச்சிட்டாங்க, அவர் தமிழ்நாட்டுக்கு வராரு. தேர்தல் நெருங்கி வர இந்த நேரத்தில் அந்த கூட்டணி, அவங்க அதிமுக பாஜக இருக்கிற கூட்டணி வெற்றி பெறதுக்கு அவங்க கட்சிக்காரங்க உத்வேகப்படுத்துறதுக்காண்டி அது போன்ற விஷயங்கள் சொல்றாரு. அதை நாம் பொருட்படுத்த வேண்டாம். நீங்க பொறுத்தவரை யாரா இருந்தாலும் சரி, தமிழக அரசா, திமுக அரசா இருக்கட்டும், பாஜக அரசா இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் யாரை என்ன செஞ்சாங்க மக்களுக்கு தெரியும். உண்மையிலேயே சொல்லணும்னா இங்க தமிழ்நாட்டுக்கு பொறுத்த தேவையான திட்டங்களா இருக்கட்டும், அந்த திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய நிதியா இருக்கட்டும், பல நீங்க ஒன்றிய அரசு நிராகரிச்சிருக்கிறாங்க. அதுக்கு என்னன்னா, அது நாங்க தேர்தலுக்கு போகும்போது திமுக அரசு செஞ்ச சாதனைகள் மாத்திரம் கிடையாது, பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, என்ன செய்யலைங்கிற அதையும் நாங்கள் கொண்டு தான் போறோம். கண்டிப்பா இதுக்குண்டான விடை தேர்தலில் தெரியும். நீங்க சசிகலா அம்மையார் பொறுத்த வரைக்கும் அவங்க இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. எங்களோட மறுமலர்ச்சி திமுக சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அவங்கள பொறுத்த வரைக்கும்னா அவங்களுடைய அரசியல், அவங்களுடைய இயக்கமும் சரி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்கிற என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பன்ருட்டியை சேர்ந்த இன்ஸ்டா பிரபலம் தேவா மற்றும் ஜீவா ஆகிய 2 சிறுவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்துள்ளனர். இன்ஸ்டா பிரபலம் தேவா மற்றும் ஜீவா சிறுவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்தனர். இந்த சந்திப்பில் சிறுவர்களின் இயல்பான பேச்சு, சிரிப்பு இந்த சந்திப்பை சுவாரஸ்யமாக மாற்றியது. சிறுவர்களுடன் பேசிய முதலமைச்சர் சமூக வலைதளங்களில் பிரபலமாக இருப்பதை பாராட்டியதுடன் படிப்பிலும் கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தற்போது இது தொடர்பான வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது. கரூர் சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணைக்கு நாளை ஆஜராக உள்ள நிலையில் விஜய் இன்று மாலை டெல்லி செல்ல உள்ளார். கரூரில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி விஜய் மேற்கொண்ட பரப்புரை கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் என 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த வழக்கு தொடர்பாக கடந்த ஜனவரி மாதம் 12 மற்றும் 19ஆம் தேதிகளில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தவேக தலைவர் விஜயிடம் விசாரணை நடைபெற்றது. இந்நிலையில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் மார்ச் 10ஆம் தேதி மீண்டும் ஆஜராக வேண்டும் என்று விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியது. ஏற்கனவே திட்டமிட்ட பணிகள் இருப்பதால் விஜய் விலக்கு கோரிய நிலையில் நாளை மீண்டும் ஆஜராக புதிய சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. அதே சமயம் சென்னையில் ஆஜராக அனுமதி கோரியதையும் சிபிஐ நிராகரித்துள்ளது. இந்நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக நாளை டெல்லி செல்ல சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராகிறார். இதற்காக ஒரு நாள் முன்னதாக இன்று மாலை 3 மணி அளவில் விஜய் டெல்லி புறப்பட்டு செல்கிறார். தவேக சார்பாக வரும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை மட்டுமே தொண்டர்கள் பின்பற்ற வேண்டும் என தவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமார் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் விஜய் தனித்து போட்டியிட இருப்பதாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடந்த 2 தினங்களாக விஜய் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க உள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இது தொடர்பாக மௌனம் காத்து வந்த தவேக தலைமை இன்று தவேக சார்பாக வரும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை மட்டுமே தொண்டர்கள் பின்பற்ற வேண்டும் என தவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமார் தெரிவித்துள்ளார். பாஜகவுடன் விஜய் கூட்டணி வைக்க உள்ளதாக தகவல் பரவிய நிலையில் அதனை மறுக்காமல் சிடிஆர் நிர்மல் குமார் பதிலளித்து இருப்பது அரசியல் வட்டாரத்தில் புதிய பரபரப்பை கிளப்பியுள்ளது. அதேபோல் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனும் இதுவரை என்டிஏ தவேக கூட்டணி தொடர்பாக எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்று கூறி வந்த நிலையில் என்டிஏவில் விஜய் இணைய போகிறாரா என்ற கேள்விக்கு டெல்லி தலைமை முடிவு எடுக்கும் என இன்று கூறியிருக்கிறார். திருவண்ணாமலை அருகே இருசக்கர வாகனத்தில் பெண்ணுக்கு லிப்ட் கொடுப்பது போல் நடித்து பாலியல் தொல்லையில் ஈடுபட்ட வாலிபரை போலீசார் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த சோழவரம் கிராமத்தை சேர்ந்த பெண் ஒருவர் திருவண்ணாமலையில் தனியார் சூப்பர் மார்க்கெட்டில் தினசரி வேலைக்கு சென்று வருகிறார். இந்நிலையில் நேற்று வழக்கம் போல் வேலைக்கு சென்று வீடு திரும்பிய போது இருசக்கர வாகனத்தில் வந்த சதீஷ்குமார் என்ற வாலிபர் லிப்ட் கொடுப்பதாக கூறி தனியாக அழைத்து சென்று பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார்.
பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அந்த பெண்ணை காப்பாற்றி இளைஞரை பிடித்து தர்ம அடி கொடுத்து கலசப்பாக்கம் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். சதீஷ்குமாரை கைது செய்த காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் பாதிக்கப்பட்ட பெண் கடந்த 4 நாட்களாக இதே நேரத்தில் இந்த பகுதியில் நடந்து வீட்டுக்கு செல்வதை நோட்டமிட்டு அந்த பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டது தெரிய வந்தது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை அருகே நீடூரில் பாவா நகர் ஜமாஅத் நிர்வாகம் சார்பில் இப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது. மயிலாடுதுறை அருகே நீடூரில் பாவா நகர் ஜமாஅத் நிர்வாகம் சார்பாக மத நல்லிணக்கத்தை நிலைநாட்டும் வகையில் இப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின், மாவட்ட ஷாஜி முகமது இஸ்மாயில் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று அனைவருடனும் ஒன்றாக அமர்ந்து உணவருந்தினர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் சீர்மரபினர் நலவாரியம் இணையவழி சேவை மூலம் மென்பொருள் வழங்கும் தொடக்க விழா நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை சார்பாக சீர்மரபினர் நலவாரியம் இணையவழி சேவை மூலம் மென்பொருள் வழங்கும் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் மெய்யநாதன், ரகுபதி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தனர். இதில் மாவட்ட ஆட்சியர் அருணா, கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை, மாநகராட்சி மேயர் திலகவதி மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சென்னையில் அரை நூற்றாண்டு வளர்ச்சியை 5 ஆண்டுகளில் சாதித்து காட்டியுள்ளோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், பல்வேறு முதல்வர் படைப்பகங்கள், விளையாட்டு அரங்கங்கள், விளையாட்டு திடல்கள், நவீன வசதிகளுடன் கூடிய திருமண மாளிகைகள், புத்தம் புதிய வடிவமைப்பிலான பேருந்து நிலையங்கள், தாழ்தள மின் பேருந்துகள் என சென்னையின் தோற்றம் ஏற்றம் பெற்றிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். உலகத்தர உட்கட்டமைப்புடன் எழில்மிகு சென்னையாக 2030 வளர்த்தெடுப்போம் என தெரிவித்துள்ளார். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையில் அரை நூற்றாண்டு வளர்ச்சியை சென்னையில் அரை நூற்றாண்டு வளர்ச்சியை 5 ஆண்டுகளில் சாதித்து காட்டியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். தங்கம் விலை இன்று சவரனுக்கு 1120 ரூபாய் அதிரடியாக குறைந்துள்ளது. தங்கம் விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கமாக இருந்து வருகிறது. வாரத்தின் தொடக்கத்தில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,19,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. தொடர்ந்து செவ்வாய், புதன்கிழமைகளில் ஏற்றத்துடன் விற்பனையானது. இந்நிலையில் வாரத்தின் கடைசி வர்த்தக நாளான இன்று ஒரு சவரனுக்கு 1120 ரூபாய் அதிரடியாக குறைந்துள்ளது. ஒரு சவரன் 1,18,080 ரூபாய்க்கும் 1 கிராம் 14,760 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்து 280 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிலோ வெள்ளியின் விலை 2,80,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. திருவண்ணாமலை அருகே நிலுவைத் தொகையுடன் ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தி மின்வாரிய ஊழியர்கள் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாநகர மின் பகிர்மான வட்ட மேற்பார்வை பொறியாளர் அலுவலக நுழைவு வாயில் முன்பு கூட்டுக்குழுவின் சார்பில் 100க்கும் மேற்பட்ட மின்வாரிய அலுவலர்கள் ஊதிய உயர்வு வழங்கிட வலியுறுத்தி கண்டன உள்ளிருப்பு மற்றும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின்வாரிய பொறியாளர்கள், அலுவலர்கள், தொழிலாளர்கள் அனைவருக்கும் 6% ஊதிய உயர்வு மற்றும் 2023 முதல் நிலுவைத் தொகையுடன் வழங்க வலியுறுத்தியும், பணி தொகுதி பிரிவினருக்கு ஊதிய உயர்வு வழங்க மறுப்பதை கைவிட வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலையில் வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் துணை ராணுவ படையினர் கொடி அணிவகுப்பு பேரணி நடத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து கொடி அணிவகுப்பு பேரணி நடத்தினர். துணை ராணுவ படை துணை கண்காணிப்பாளர் அனில் சவுகான் மற்றும் காவல் ஆய்வாளர் சீனிவாசன் தலைமையில் சுமார் 65 துணை ராணுவ படை வீரர்கள் துப்பாக்கி ஏந்தியவாறு இதில் பங்கேற்றனர். செங்கம் புதிய பேருந்து நிலையம், போலூர் சாலை மற்றும் மேல்பள்ளிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் துணை ராணுவ படையினர் நடைப்பயணம் மேற்கொண்டு பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்.
தேர்தலில் பொதுமக்கள் எவ்வித அச்சமும் இன்றி தங்களது வாக்குரிமையை பயன்படுத்த வேண்டும் என்பதையும், சட்டம் ஒழுங்கு நிலைமை முழுமையாக கட்டுப்பாட்டில் இருப்பதையும் விளக்கும் வகையில் அணிவகுப்பு நடத்தப்பட்டது. இறுதியாக அணிவகுப்பு செங்கம் காவல் நிலைய வளாகத்தில் நிறைவடைந்தது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் போதிய இடவசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மடவார் வளாகம் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நாள் ஒன்றுக்கு 41 கிலோ எடை கொண்ட 600 நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படுகிறது. கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் உடனுக்குடன் எடுத்து செல்லப்படுவதில்லை. இதனால் அந்த பகுதி முழுவதும் நெல் மூட்டைகள் மற்றும் நெல் மணிகள் குவியல்களால் நிறைந்துள்ளது. சுமார் 25,000 நெல் மூட்டைகள் தேங்கி உள்ளதால் மேலும் கொட்டி வைப்பதற்கு இடமின்றி அறுவடையை தள்ளி வைத்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். காலநிலை மாற்றம் காரணமாக திடீரென மழை பெய்தால் குவித்து வைக்கப்பட்ட நெல் மணிகள் மழையில் நனைந்து வீணாகும் அபாயமும் உள்ளது. மேலும் மடவார் வளாகம் பகுதியில் அமைந்துள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடத்தில் நெல் மணிகளை குவித்து வைத்து வந்த நிலையில் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் ஆக்கிரமிப்பு காரணமாக தற்போது 2 ஏக்கர் இடம் மட்டுமே இருப்பதால் தங்களுக்கு போதுமான இடவசதி இல்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு அரசு சார்பாக நெல் கொள்முதல் நிலையம் ஒன்று இங்கே ஏற்கனவே அமைக்கப்பட்டு 4 ஆண்டுகளாக செயல்பட்டு இருக்கு. இதில் எங்களுக்கு மட்டுமே 3000 ஏக்கர் அளவுக்கு விவசாயிகளுக்குரிய நெல் கொள்முதல் நிலையம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில ஏற்கனவே இருந்த 4,5 ஏக்கரில் 2 ஏக்கர் தான் பயன்பாட்டில் இருக்கும்போது இந்த 3000 ஏக்கர் நெல்லை கொண்டு வந்து இங்கே கொட்டுவதற்கும் இங்கே அதை எடை போடுறதுக்கும் போதிய வசதி இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஏற்கனவே ராஜபாளையம் பகுதி, மம்சாவரம் பகுதிகளில் ஏற்கனவே சென்று இருக்கிற இடத்துல இருந்து அந்த விவசாயிகளும் இதே சென்றுக்குள்ளே கொண்டு வந்து கொட்டும்போது எங்கள் நெல்லை காடுகளில் இருந்து கொண்டு வந்து கொட்டுறதுக்கு முடியாமல் எங்கள் நெல் பூராமே வயல் பகுதியிலே கிடக்குது. அதனால் என்ன நடக்கு அப்படின்னா கொள்முதல் நிலையம் முறையாக நடக்கலை. எந்த வசதி கேட்டாலும் அவங்க செஞ்சு தர மாட்டாங்க. நெல்லை கொண்டு வந்து தட்டி கிட்டத்தட்ட 20 நாள் 25 நாள் நாங்கள் காத்து கிடக்க வேண்டியிருக்கு. இதனால் எந்த விவசாய பணிகளையும் அடுத்த கட்டத்துக்கு எங்களால் செயல்பட முடியலை. இது சம்மந்தமாக பல முறை நாங்கள் அதிகாரிகளுக்கு எடுத்து சொல்லியும் அவங்க இது சம்மந்தமாக எந்த நடவடிக்கை எடுக்கலை. அவங்க வெளியூர் நெல் வரத்தையும் செய்யும் போடத்தையும் செய்வாங்க. நீங்கள் காத்து தான் இருக்கணுன்ற முறையற்ற வகையில் அவங்க பதில் சொல்கிறதுனால இதில் பெரிய அளவுக்கு பெரியகுளம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கோம். அதனால் அந்தந்த பகுதி விவசாயிகள் அந்தந்த சென்டரில் போடுறதுக்கு ஆவணம் செஞ்சு எங்களுக்கு எங்கள் பகுதி விவசாயிகள் நெல்லை கொள்முதல் செய்வதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பெரியகுளம் விவசாயிகள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். கார்பன் டை ஆக்சைடு வாயு கொண்டு சென்ற டேங்கர் லாரியில் வாயு கசிவு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருநெல்வேலி அருகே கங்கை கொண்டான் பகுதியில் உள்ள தனியார் சோடா நிறுவனத்திற்கு கார்பன் டை ஆக்சைடு வாயு கொண்டு சென்று கார்பன் டை ஆக்சைடு நிரப்பப்பட்டது. பின்னர் அங்கிருந்து மீதம் இருந்த 20% கார்பன் டை ஆக்சைடு வாயுவுடன் எர்ணாகுளம் கொண்டு சென்ற டேங்கர் லாரி சாத்தூர் அருகே சின்ன ஓடைப்பட்டி 4 வழி சாலையில் சென்ற போது திடீரென வாயு கசிவு ஏற்பட்டது. இதனை அடுத்து லாரி ஓட்டுநர் கிருஷ்ணசாமி சாத்தூர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து விரைந்து சென்ற தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீய்ச்சி அடித்து கார்பன் டை ஆக்சைடு வாயு கசிவை சரி செய்தனர். இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் சுடுகாட்டிற்கு செல்ல பாலம் அமைத்து தரக்கோரி கிராம மக்கள் பாடை அமைத்து நூதன முறையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் 10,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்ய செல்லும் சுடுகாட்டு பகுதியில் உள்ள பாலம் பல ஆண்டுகளாக சேதமடைந்து சீரமைக்காமல் உள்ளது. சுடுகாட்டிற்கு பாலம் அமைப்பதற்காக டெண்டர் விடப்பட்டு 5 மாதமாகியும் நகராட்சி ஆணையர் அலட்சியம் காட்டி வருவதாக கூறி சுமார் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இறந்தவருக்கு பாடை அமைப்பதை போன்று பாடை அமைத்து நூதன முறையில் நகராட்சி அலுவலகத்தை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொது மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்த பின் அனைவரும் கலைந்து சென்றனர். ஈரான் நடத்திய தாக்குதலில் அமெரிக்க விமானப்படையின் 5 டேங்கர் விமானங்கள் சேதமாகியுள்ளது. சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருகிறது.
இந்நிலையில் சவுதி அரேபியாவில் உள்ள பிரின்ஸ் சுல்தான் விமானப்படை தளத்தின் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. அப்போது அந்த தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அமெரிக்க விமானப்படையின் எரிபொருள் நிரப்பும் 5 டேங்கர் விமானங்கள் சேதமடைந்துள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் செய்தி வெளியிட்டுள்ளனர். மேலும் சேதமடைந்த அமெரிக்க டேங்கர் விமானங்களை சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக அமெரிக்க விமானப்படையின் KC-135 டேங்கர் விமானம் மேற்கு ஈராக்கில் மோதி விபத்துக்குள்ளானதை பென்டகன் உறுதிப்படுத்தியது. இந்த விமானத்தில் பயணித்த விமானிகள் உட்பட 6 பேரும் பலியாகினர். அமெரிக்காவின் அதிநவீன போர் விமானங்களில் எரிபொருள் நிரப்புவதற்காக கிட்டத்தட்ட 100 டேங்கர் விமானங்களை அமெரிக்கா பயன்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்பு செய்திகள். சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகள் 15ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம். திமுக கூட்டணி நடத்தும் ஆர்ப்பாட்டத்திற்கு SDPI ஆதரவு. கரூர் சம்பவம் தொடர்பான CBI விசாரணை. இன்று மாலை டெல்லி செல்கிறார் தவேக தலைவர் விஜய். தமிழ்நாடு வளர்ச்சிக்கு நிதி வழங்குவதில் ஒன்றிய அரசு தொடர்ந்து வஞ்சகம். பாஜக செயல்பாடுகளை மக்களிடம் கொண்டு செல்ல போவதாக துரை வைகோ பேட்டி. தவேக சார்பாக வரும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை மட்டுமே தொண்டர்கள் பின்பற்றவும் தவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.